ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய பச்சை மிளகாய் வந்து காய்ச்சிருக்குங்க. கொஞ்ச நாளாக அந்த மழை சீசன்றதுனால நம்ம வந்து பச்சை மிளகாயை பார்க்காம விட்டுட்டோம். இப்போ 2-3 நாளாக வெயில் அடிக்கும் போது பார்க்குறோம். நல்லா தளன்னு பச்சை மிளகாய் வந்து அப்படியே பளபளப்பாக இருக்குங்க, க்ரீன் கலரில். என்னடா இது இவ்வளோ பச்சை மிளகாய் இருந்திருக்கு, நம்ம பார்க்கலையே. சரி, இன்றைக்கி எல்லாத்தையும் பறித்து நம்ம பக்குவமாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதில் பச்சை மிளகாய் பறிக்கலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட தான் கூடைகள் நிறையா இருக்குது. ஒயர் கூடைகள் எது சேல்ஸ் ஆகாமல் அப்படியே நிறையா இருக்குது. அதில் ஒரு கூடையை எடுத்துகிட்டு போய் அதில் நிறையா பச்சை மிளகாயை பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் கூடையை எடுத்துக்கிட்டு போனோங்க பச்சை மிளகாய் பறிக்க. பாருங்கள், இவ்வளோ பச்சை மிளகாய் வந்து இன்றைக்கி நான் பறிச்சிருக்கேன் செடியில். எப்பயுமே ஏற்கனவே வந்து பறித்து ஒரு 20 நாள் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பச்சை மிளகாய் வந்து காய்ச்சிருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம கையில் தொட்டு இப்படி அள்ளி இப்படி போட்டுட்டு நம்ம கையை முகந்து பார்த்தோன்னா அப்படியே பச்சை மிளகாய் வாசனை அப்படி அடிக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு பச்சை மிளகாய், இல்லை எந்த ஒரு கலப்படமும் இல்லை, எந்த ஒரு மருந்தும் தெளிக்காமல் செடி அப்படியே தானாக வளர்ந்து அதில் வந்து காய்கள் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இப்படி காய்கள் நிறைய காய்க்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி வந்து தயிர் வந்து நம்ம புளிக்க வச்சு அந்த மாவு இட்லி மாவுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து புளிச்சு போய் ரொம்ப நாளைக்கு தேவையில்லாததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தனியாக வச்சுருவேன். ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து அது கூட நிறைய தண்ணியை கலந்து நம்ம செடியில் வந்து ஈவினிங் இல்லைனா காலையில் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தெளித்து விடணும் செடி மேலே. அந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா செடி எந்த ஒரு பூச்சியும் பிடிக்காமல் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இலைகள்லாம் நிறையா வந்து வளர்ந்து வந்துடும். இலைகள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயும் நல்லா வந்து காய்ச்சிரும். காய்க்கிறதே தெரியாது நமக்கு. ஏன்னா எல்லாம் இலை அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்தாக இருக்கும். அப்படி இங்கே செடியை சாய்ச்சி பார்த்தா தான் தெரியும் காய் நிறையா இருக்கும் அதில். நம்ம காய்க்கல நினச்சிட்டு தான் மேலோட்டமாக வெறும் இலையை பார்த்துட்டு நம்ம இருப்போம். ஆனால் அந்த செடி இப்படி சாய்ச்சிங்கன்னா அப்படி பளபளன்னு நிறையா வந்து பச்சை மிளகாய் இருக்கும். இது வந்து நான் வந்து விதை போட்டு முளைக்க வச்சது தான். இது விதை போட்டு அந்த விதையெல்லாம் கீழே போட மனசு இல்லாமல் ஒரு மணலை வச்சு அதில் வந்து அந்த விதையை போட்டு விட்டேன். நிறைய செடி முளைச்சி வந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ செடி முளைச்சி வந்துடுச்சு, இது என்ன செய்யுது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மெனக்கிட்டு அதை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம சின்னதாக தனித்தனியாக அந்த செடியை பிரித்து நட்டு வச்சு இப்போ ஏன் ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ பச்சை மிளகாய் பற்றி போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு கூட போட்டிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சரி நிறையா காய்ச்சிருக்கு. அதில் நிறைய பழுத்து வேற போயிருந்தது. சகப்பாக நிறைய பழுத்து இருந்துச்சு. பார்க்கவே ஆசை இருந்துச்சு. நான் மட்டும் பத்தாது, இந்த அழகை வந்து நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக நான் இதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து தன்னுடைய வீட்டில் வந்து சொந்தமாக ஒரு செடி வச்சு அதில் காய்க்கிற காயை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப மனசுக்கு மன நிறைவாக இருக்கும். அப்படி தான் எனக்கு இந்த செடியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் செடி போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி காய்ச்சி நீங்களும் பறித்து உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லைனா கூட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மணலை கொட்டி இந்த மாதிரி மிளகாயை எடுத்து அதில் இருக்க விதையை போட்டு தூவி விடுங்க. அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டே வந்திங்கன்னா நல்லா தலை நிறைய செடி முளைக்கும். அந்த செடி நீங்கள் அதுக்கப்புறமா தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சு, இல்லை ஒரு ஜாடிக்கு ஒரு செடி அப்படின்னு நட்டு வச்சா கூட போதுங்க. ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா நிறையா காய்க்குங்க. அது சில பேர் சொன்னாங்க 1 டைம் தான் காய்க்கும், அதுக்கு மேலே காய்க்காது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நம்ம வந்து ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்கோம்ல, ஆனால் நமக்கு நிறையாவே தெரியும் அதை பற்றி. இது அடிக்கடி வந்து இது போல் ஆரம்பத்தில் வந்து செடி போட்டு தனித்தனியாக நாங்கள் நட்டு வச்சு அதில் இதேமாரி நான் அடிக்கடி பறிச்சிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் காய்க்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு மாதமோ இல்லை ஒரு 20 நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இது நம்ம பறிக்கலாம். இப்படியே நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட நம்ம ரெகுலராக பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். காய் வந்து ரெகுலராக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா கீரை கடையிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். சட்னி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகாயை போட்டு சட்னி அரைச்சா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன். நம்ம மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ மிளகாயை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பாதிக்கு பாதி அப்படியே பக்கத்து வீட்டில் யார்ட்டையே கேட்குறவங்கள்ட்ட கொடுத்துருவேன். மீதி பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம உழைப்பால் உருவான ஒரு விஷயம். இது எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி நான் நினச்சி இது எல்லாருக்குமே வந்து கொடுப்பேன். நம்ம மட்டுமே வச்சிருந்து வீணாக்கக்கூடாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 நாளில் நம்ம யூஸ் பண்ணிடணும். அதுக்காக தான் வந்து இதை ஆளாளுக்கு கொஞ்சம் நான் கொடுத்துருவேன்.
அப்புறம் மறுபடியும் காய்ச்சும் நம்மளுக்கு தேவைன்னா செடியில் இருந்தால் நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய தேவைக்கு அப்பப்போ செடியில் பறிச்சுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு செடி 2 செடியாவது வச்சுருந்து பாருங்கள். உங்கள் டெய்லி யூஸ்க்கு, உங்கள் வீட்டு யூஸ்க்கு நீங்கள் பச்சை மிளகாய் கடையில் போய் வாங்கவே தேவையில்லைங்க. நீங்கள் உங்கள் செடியிலேருந்தே நீங்கள் பறிச்சிக்கலாங்க நீங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த பழுத்து போன மிளகாய் இருக்குது பாருங்கள், நல்லா சிகப்பு கலரில் இருக்குல்ல, அதுமாரி நிறையா பறித்து நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மிளகாய் பொடியை அரைக்கிறது கூட அது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.